ஏன்னா ம். அவர் வந்து மக்களை வந்து வேற மாதிரி நம்பிட்டு இறங்குறாங்க. வர கூட்டமெல்லாம் ஓட்டுகளாக மாறவே மாறாது. மாறாது. அப்ப எனவே வந்து விஜய்க்கு இந்த இடத்துல நல்ல ஸ்விங் இருக்கு. ம். ஆனா போட்டிகள். இப்ப இப்ப என்ன போட்டின்னா, யாரு வந்து தலைவன்றது போட்டி கிடையாது. யார் நம்மள ஆள போறாங்கிறது தான் போட்டி. போட்டி. அந்த போட்டியில வந்து இவங்க நினைக்கிற மாரி நான் திருப்பி திருப்பி சொல்றது, இந்த ஸ்விங்ல நேரம் சரியில்ல. ஏன் நேரம் சரியில்ல அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னா, அவருக்கு ஏன் நேரம் சரியில்லாம போகும் அப்படின்னா, அவர் இப்ப உட்கார்ந்துட்டு லோக்கல் பூத் கமிட்டி எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கே நேரம் சரியா போகும். ம், ம். அவ்வளோ ஈஸியா அவங்கனால எதுவுமே உங்க உங்க வீட்ல வந்து லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஓட்டல் லிஸ்ட்லாம் குடுப்பாங்க இல்லீங்களா? ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வருவாங்க. ஆமா. அந்த கட்சிக்காரங்களுக்கு வரதுக்கு ஆள் எடுத்து இவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறதுக்கே நேரம் சரியா போகும். ம். ஏன்னா சமீபத்துக்கு வந்துச்சு. இதே இது 2, 3 வருஷத்துக்கு முன்னால தொடங்கியிருந்தா கூட மாற்றங்கள். ஆனா ஜாதகம் அவள தொடங்க விடாம கடைசி நேரத்துல தொடங்க வச்சிருக்காரு. தொடங்க வச்சிருக்கு. ஓகே. அவ்வளவுதான். அப்ப என்னன்னா 2026 அப்படிங்கிறதுக்கான அந்த களம் சீமானுக்கும், ஆ விஜய் அவர்களுக்கும் சமமாக இருக்கிறது. ஓகே. அவங்க வந்து என்னன்னா 3ஆம் இடம் யாருன்றத போட்டி போட்டு பிடிப்பாங்க. ஓகே. அந்த 3ஆம் இடத்தையும் சீமான் தான் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.